நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் எலெக்ஷன்ல நம்ம இப்ப போட்ட ஓட்டு. இப்ப நம்ம பேச போறது வேற விஷயத்த பத்தி. டிவிகேவை சப்போர்ட் பண்றதுக்கோ இல்ல மத்த கட்சிகளை பத்தி பேசுறதுக்கோ இல்ல. 2026ஓட அசெம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு டிவிகேவையும் ஜெயிக்க வச்சுட்டாங்க. விஜய் சார் அவர்கள் இப்ப சிஎம் சீட்ல உட்கார போறாரு. முதல்ல இந்த வெற்றிக்கு காரணமான வாக்களிச்ச ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்க அஸ்வின். இது நம்ம சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர். சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு நடிகரை சிஎம் ஆக்குறது சாதாரண விஷயம் இல்ல. 30 வருஷமா ஆக்டிங் கேரியர்ல இருந்த ஒருத்தர் இப்பதான் எலெக்ஷன் பக்கமே வந்திருக்காரு. அவர் நின்ன ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்ல, இது ரொம்ப பெரிய விஷயம். அவர் சிஎம் ஆனதுக்கு முக்கிய காரணம் நீங்க போட்ட ஓட்டு தான். ஆனா இந்த வீடியோ டிவிகேவை சப்போர்ட் பண்றதுக்கோ இல்ல மத்த கட்சிகளை பத்தி பேசுறதுக்கோ இல்ல. இப்ப நம்ம பேச போறது வேற விஷயத்தை பத்தி. நாம கொஞ்சம் ரியாலிட்டியை பேசுவோம். முக்கியமா இந்த வீடியோ டிவிகே சப்போர்ட்டர்ஸும் விஜய் அவரோட ஃபேன்ஸும் முழுசா பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். விஜய் அவர்களுக்கு இந்த ஏஜ் தான் அப்படின்னு ஃபேன்ஸ் இல்ல. தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் அவருக்கு ஃபேன்ஸா இருக்காங்க. முக்கியமா இந்த ஜெனரேஷன்ல அவருக்கு அதிக ஓட்டு போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா தான் இருக்காங்க. நிறைய பேர் நான் ஓவர் ஹைப்பா இருக்கிறத நான் பாக்குறேன். விஜய் சிஎம் ஆகி ஜெயிச்சதுல விஜயோட அதிகமா சந்தோஷத்துல இருக்கிறது யாருன்னா இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸும் அவருக்கு ரீசெண்டா ஓட்டு போட்டவங்களும் தான். அவங்களுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ. விஜய் ஃபேனா இல்ல டிவிகே சப்போர்ட்டர்ஸான்னு தெரியல. பட் ஆனா அவங்க எதிர்கட்சிக்காரங்களை கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வம்பிழுக்கிற மாதிரி பேசுறது, இல்லைன்னா விசில் அடிக்கிறது, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து மெச்சூர்டான விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டிவிகே ஜெயிச்சிருச்சு, விஜய் அவர்கள் சிஎம் உட்கார போறது எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது உங்களுக்கே பிரச்சனையாகும். ஏன்னா நீங்க விஜய் அவர்களை ஒரு நடிகரா பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப அவர் அரசியல் ஆரம்பிச்சாரு, அதனால அரசியல் கட்சி தலைவரா பார்க்க ஆரம்பிச்சீங்க. ஆனா இப்ப அவரோட நிலைமை வேற. அவர் ஒரு நாட்டோட சிஎம் உட்கார போறாரு. நீங்க இப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணி நீங்க சப்போஸ் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டீங்கன்னா விஜய் அவர்களே உங்களுக்கு எகென்ஸ்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப அவரு என்னோட சப்போர்ட்டர்ஸை என்னோட ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாரு. அவர் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுக்கு அப்படின்னு தான் பார்ப்பாரு. ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன சப்போர்ட்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேனா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவர் பிரிச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. நீங்க பண்றது உங்களுக்கே பிரச்சனையா முடிய வரும். நீங்க யாருக்காக பண்ணீங்களோ அவங்களே உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்டேட்டஸை மாத்தி மாத்தி வச்சு மத்தவங்களை திட்டிக்கிறது, இல்ல பைக்ல ரேலியில போறது, இன்னொரு கட்சிக்காரங்களை அன்னெசரியா ட்ரோல் பண்றது, ஒருத்தர் நாங்க தான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க முன்னாடி அவங்களை இலக்காரமா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதெல்லாம் மெச்சூர்டான ஆளுங்க பண்ற விஷயம் கிடையாது. உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீங்க ஒரு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஓட்டு போட்ட அளவுக்கு பெரிய ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணும். எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோன்றதுக்காக கண்ட்ரோல் இழந்து நம்ம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு ஹீரோவா இருந்தாரு, நீங்க கொண்டாடினீங்க, ஓகே. அவர் படம் பார்த்தீங்க, விசில் அடிச்சீங்க, ஓகே. ஆனா இப்ப அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அவருக்கு மரியாதை கொடுக்கணுமே நடந்துக்கணுமே தவிர இப்பவும் அவர் சினிமா ஹீரோ மாதிரியே நம்ம பார்க்கக்கூடாது. இப்பவும் நம்ம அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவரை பார்த்தா ஹைப் ஆகிறோம், அது எல்லாமே ஓகே தான். ஆனா அது எந்த அளவு, எந்த வரைமுறை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம அவர் ஒரு நடிகராகவே பார்த்து அவருக்கு முன்னாடி போய் விசில் அடிக்கிறதோ இல்ல டான்ஸ் ஆடுறதோ இல்ல கத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இதுவே கட்சியோட மரியாதையை கம்மி பண்றதுக்கான காரணமா இருக்கும். எதிர்கட்சிக்காரங்களோ இல்ல மத்தவங்களோ பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்னது இவங்க கட்சியில் எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. இதை நான் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, எனக்கு இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட் நான் காட்டுறேன். அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து உப்பு தின்னுட்டாங்க, இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான மெசேஜ் அது. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு இந்த வீடியோ போடணும்னு தோணிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்களாம் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த கட்சியோட பேரும் விஜய் அவர்களோட பேரும் நிற்கும். நம்ம இந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லை நம்ம தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது பண்ணாலோ அது உங்களுக்கு பிரச்சனையாகிறது மட்டும் கிடையாது, கட்சிக்கும் பிரச்சனையாகும். இப்போதான் பல வருஷம் கழிச்சு ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ டிவிக்கே ஒரு புது கட்சி வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அந்த வாய்ப்பு எப்படி ஆகி போச்சு பாருங்க அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க ரோட்ல அன்னெசரியா ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணீங்கன்னாலோ இல்ல சோஷியல் மீடியால ஏதாவது தப்பா பேசினீங்கனாலோ பாதிக்க போறது கட்சிக்கு தான். இதுவே ஆப்போனண்ட்டுக்கு ஒரு கண்டென்ட்டா மாறி கட்சியை பத்தி இழிவா பேசுறதுக்கு ஒரு காரணமாயிரும். பாருங்க இவரோட சப்போர்ட்டர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியையும் உங்க தலைவரையும் தான் தப்பா பேசுவாங்க. நீங்க என்ன பண்ணீங்கனாலும் கடைசியில டேமேஜ் கட்சிக்கு தான் வந்து சேரும். அதனாலதான் சொல்றேன், இந்த டைம்ல நம்ம எல்லாரும் ஸ்மார்ட்டா நடந்துக்கணும். செலிப்ரேஷன் இருக்கணும், ஆனா அது ஒரு டிக்னிட்டியோட இருக்கணும். மாசும் இருக்கட்டும், அதுல ஒரு மேனர்ஸும் இருக்கட்டும். சோஷியல் மீடியால போஸ்ட் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா அது அதோட லிமிட்ல இருக்கணும். அடுத்தவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நாங்க தான் மாசு, நாங்க தான் கிங் அப்படின்ற மாதிரி ஓவர் ஆக்டிங் காட்டாதீங்க. அது ஆக்சுவலா பாக்குறதுக்கும் நல்லா இல்ல. ஏன்னா நம்ம இருக்கிறது டெமோக்ரஸி கண்ட்ரி. இன்னைக்கு இவர் ஜெயிப்பாரு, நாளைக்கு வேற ஒருத்தங்க ஜெயிப்பாங்க. நம்ம இப்போ இது பண்ணனால நம்ம ஆடுறதை பார்த்துட்டு ஆப்போசிட்ல நாளைக்கு வேற யாராவது வச்சுன்னா அவங்க நம்மளை பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. தேவையில்லாம இந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கணும். எல்லாரும் இப்போ வழக்கமா போடுற ஓட்டுல இருந்து மாத்தியே இப்போ நம்ம டிவிகேக்கு போட்டு டிவிகேல விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சிருக்கோம்னா ஒரு மாற்றம் வரணுன்றக்காக தான். ஆனா நம்ம மாறாம நம்ம பழையபடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல எப்படி மாற்றம் வரும்? மாற்றம் வரணும்னா முதல்ல நம்ம மாறணும். நம்ம முதல்ல மெச்சூரிட்டியா நடந்துக்கணும். முக்கியமாக நான் சொல்றது ஜென்சி கிட்ஸுக்கு தான். உங்களுக்கு மேபி இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனாவோ இல்லை செகண்ட் எலெக்ஷனாவோ இருக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஸோ நீங்களாக தான் இப்போ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நீங்கள் இப்போ வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க மட்டும் கிடையாது. நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு கட்சியவே தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அடுத்து இந்த கட்சி எப்படி போகணும் அப்படின்றத. உங்களோட பிஹேவியர் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிஎம்க்கு நல்ல இமேஜ் வேணும்னா அவரோட சப்போர்ட்டர்ஸும் நல்ல இமேஜோட இருக்கணும்.
அதுவும் முக்கியமா விஜய் மாதிரியான ஆட்கள் சிஎம் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலதான் ஃபுல் ஸ்பாட்லைட் இருக்கும். இந்த டைம்ல அவரோட சப்போர்ட்டர்ஸ் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அது அவர் தான் டைரக்ட் அஃபெக்ட் ஆகும். மொமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க, ஆனா கண்ட்ரோலோட இருங்க. உண்மையான சப்போர்ட்டர்ஸ் யாருன்னா கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவங்க மட்டும் கிடையாது, கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வராம பாத்துக்கிறவங்களும் தான். பப்ளிக் பிளேஸ்ல ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்றவங்களும் ஆன்லைன்ல மெச்சூரிட்டி காட்டுறவங்களும் தான் உண்மையான சப்போர்ட்டர்ஸ். முடிவில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு நடிகர் சிஎம் ஆகிறது ஒரு ஹிஸ்டரி. அவரோட சப்போர்ட்டர்ஸ் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணாதான் இது ஒரு ரியல் சக்சஸ், ரியல் விக்டரி. அதுதான் ரியலான சேஞ்ச். ஸோ டிவிகே சப்போர்ட்டர்ஸ், ஜென்சி கிட்ஸ், விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது ஒன்று தான், இந்த டைம்ல ஸ்மார்ட்டாகவும் மெச்சூர்டாகவும் இருங்க. தமிழ்நாடு உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. எப்போ என்ன தப்பு பண்ண போறீங்கன்றதை பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் எலெக்ஷன்ல நம்ம இப்போ போட்ட ஓட்டு சரியான ஓட்டா இல்லை தப்பான ஓட்டான்னு முடிவு பண்ணும். எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோட வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.